ஸோ ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே OB51 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. ஸோ அதில் நியூ கேரக்டரு, நியூ கன்னு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. நியூ கேரக்டரு, நியூ கன்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்க்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேட்சுக்குள்ளே வர சேஞ்சஸ் தான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் தீபாவளி ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த ரிவார்ட்ஸ் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதேமாரி நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலில் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ் எப்படி ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க ரிவார்ட்ஸ்லாம். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க் இருக்கும் இல்லை, அதெல்லாம் கிளைம் பண்ணிவிட்டு இங்கே லைட் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 35 அந்த ஃபயர் கார்டு இந்த மாதிரி கூப்பன் இருந்தால் தான் நம்மளால் அந்த பற்ற வைக்க முடியும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 5 பிளேஸ் இருக்குது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 5 ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 3 விளக்கு பற்ற வச்சா அந்த ஒவ்வொன்றா கிடைக்கும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீக்கை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. தாஜ்மஹால் மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏர் ட்ராப் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சு, அப்புறம் வெட்டிங் மிஷினும் கலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏரோப்ளேன் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வரப்போகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நேடு, அப்புறம் டெட் பாக்ஸ்லாம் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக், அப்புறம் நேடு, இதான் பார்த்தீங்கன்னா அப்படியே அணுகுண்டு தீபாவளி வெடிப்பாங்களா அந்த மாதிரி அணுகுண்டு மாதிரி நல்லா சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெட் பாக்ஸு புசுவான மாதிரி புசுன்னு பார்த்தீங்கன்னா இது விட்டு வச்சுருக்காங்க டெட் பாக்ஸை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேனரு, ஸோ தீபாவளி பேனர் இது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. ஸோ எல்லோரும் வாங்கிட்டீங்கன்னா ஒரு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டார்க்னஸ் ரிங் ஈவெண்ட்டு, இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ இது ரேட்டிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நல்லா இருக்கா இல்லையான்னு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபேன் அண்ட் வீல் தான் இருக்குது. எமௌண்ட் பார்த்திங்கன்னா டிஓ எமௌண்ட்டு தான் கைஸ். எதாவது நல்லாயிருக்கு. அப்படி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒருத்தனை தூக்கிட்டு அவன் நெஞ்சிலேருந்து கத்தி எடுத்து அப்படியே மேலே தூக்கிட்டு இவனும் பறந்து அப்படியே சரியான மாதிரியே ஒரு எமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இது டி எமௌண்ட்டு தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா M877, அப்புறம் பார்த்தீங்கன்னா M249 கன் ஸ்கின் தான் கைஸ். இது பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரத்தில் வந்துடும் பார்த்தீங்களா. இன்னும் இது 2 நாளோ 3 நாளோ தான் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா OB51 அப்டேட்லேயே இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குல்ல. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துருவோம். கேரக்டர் கன்ஸ்லாம் நான் போன உடனே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா மேட்ச்சில் போகிற அப்டேட்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அட்டாச்மெண்ட் தான். ஃபுல் அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் பார்த்திங்கன்னா காட்டியிருந்த ஃபுல் அட்டாச்மெண்ட்லாம் பாதி அந்த மாதிரி கன்ஸுக்கு தான் அந்த ஃபுல் அட்டாச்மெண்ட்லாம் காட்டும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கேட்டிங் போர்டு பார்த்திங்கன்னா 100 FF காயினுக்கு பார்த்திங்கன்னா சிஎஸில் விற்கிறாங்க. சிஎஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேட்டிங் போர்டு வர மாதிரி ஓல்டு பிளேஸ்க்குலாம் ஒரு ஞாபகம் வரும் பார்த்திங்களா. ஓல்டு பிளேஸ்க்கு இந்த மாதிரி ஸ்கேட்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா டைவ்லாம் செம்மையாக அடிக்குது. இது பார்த்திங்கன்னா சிஎஸில் மட்டும்தான் வரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரேட்டிங், ஸோ மேட்சோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா காட்டும். அது ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா காட்டுது பார்த்திங்களா. ஸோ பார்த்திங்கன்னா மேட்சோட ரேட்டிங்கில் பார்த்திங்கன்னா காட்டும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு க்ளூவால், அதாவது இதெல்லாம் உடச்சா நம்ம கீலிங்ஸு வேகம் ஓட முடியும். இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இது பார்த்திங்கன்னா க்ளூவால் பூஸ்டர்னு சொல்லலாம். இது இப்போ க்ளூவால் போட்டோன்னே லெஃப்ட் சைடு பாருங்கள் எவ்வளோ வேகமாக ஏறுதுன்னு. அப்படி பொறுமையாக தான் ஏறும். அது இப்போ பார்த்திங்கன்னா வேகமாக ஏறுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் மேட்ச்சில் இந்த நடுவில் இந்த ஒரு ட்ராஃபி பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா OB51 அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பவர்ஸில் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அது இந்த பவர்ஸில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு 4 பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஹேமரு, டக்டிக்கல் மார்க்கெட்டு, அப்புறம் டீம் பூஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் லென்ஸ் பாக்கெட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 பார்த்திங்கன்னா ஐட்டம் OB51 அப்படி பார்த்திங்கன்னா புதுசாக இருப்பது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டீம் பூஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணோன்னு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 3 பார்த்திங்கன்னா வருது. ஸோ ஒன்று மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தருவாங்க. மீதி 2 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு FF காயின் பார்த்திங்கன்னா கொடுக்கணும். 400, ரெண்டாவது பார்த்திங்கன்னா 600 இந்த மாதிரி பார்த்து கொடுக்கணும். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா டீமெட்டுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரோஜனமும் இல்லை. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அந்த EP ஏறுது. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீட் பார்த்திங்கன்னா ஆகும். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹெல்த்து பார்த்திங்கன்னா ஏறும். தேர்ட் ஒனில் இது பார்த்திங்கன்னா ஏறுது, நீங்களே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
இது பார்த்திங்கன்னா டீம்மேட்டுக்கு பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது பார்த்திங்கன்னா டீம் சப்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த டீம் சப்போர்ட் கேரக்டர்லாம் வச்சுருப்போம்ல, ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேகமாக ஓடுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளூவாலோட ஹெச்பி பார்த்திங்கன்னா 3 ஹெச்சாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேமரு ஹெச்எட்புக்கெலாம் ஹெச்சாகும். அது பார்த்திங்கன்னா டீம்மேட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டீம் சப்போர்ட்டுக்குலாம் இந்த இதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த டீம் பூஸ்டர் சிஎஸ்சில் எப்படி யூஸ் ஆகும்னா, இப்போ நம்ம டீம்மேட் நாக் ஆகிட்டானா இது பார்த்திங்கன்னா யூஸ் கொடுத்தாவே டீம்மேட்டை பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிடும். ஸோ இது யூஸ் கொடுத்தோடனே ஏதோ ஒரு ட்ரோன் மாதிரி வரும் பச்சை கலரில். அது பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட்டை பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணும் தானாகவே. இது பார்த்திங்கன்னா 5 செகண்ட் ஆகும் பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணுறதுக்கு. நம்ம பேர் ரிவ்யூ பண்ணால் 3 செகண்டு, அதுவே இந்த ட்ரோன் பேர் ரிவ்யூ பண்ணால் 5 செகண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேமர். ஸோ இந்த ஹேமர் பவர் பார்த்திங்கன்னா டீம்மேட்டோட ஒரு கன் பவர் பார்த்திங்கன்னா எச் பண்ணும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல் இல்லை, ஃபுல்லாக டீம்மேட்டுக்கு பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீம்மேட்டோட கன் பவர் பார்த்திங்கன்னா எச் பண்ணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு MP5 ஃபஸ்ட் மேக்ஸோ M10 ஃபஸ்ட் மேக்ஸோ இருந்துச்சுன்னா இது நம்ம யூஸ் பண்ணாவே போதும். டீம்மேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் மேக்ஸ் ஆகிடும். M10 இருக்கட்டும், MP5 இருக்கட்டும், ஸ்கேலாக இருக்கட்டும், அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் மேக்ஸாக ஆகிடும் நம்ம யூஸ் பண்ணோன்னு. ஸோ கன் பவர்லாம் பார்த்திங்கன்னா எச் பண்ணி கொடுக்கும் நம்ம டீம்மேட்டுக்கு பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ராக்டிக்கல் மார்க்கெட் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னென்னு ஃபுல் ரிவ்யூ பார்த்திங்கன்னா எனக்கு தெரில, கீழே எழுதியிருக்கு. இது பார்த்திங்கன்னா படிச்சுக்கோங்க. சிஎஸ்சில் பார்த்திங்கன்னா அந்த எனிமீஸ்லாம் மேப்பையே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு முழுசாகவே சரியாக தெரில. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னும் வீடியோவே சரியாக தெரில. ஸோ தெரிஞ்சவொடனே பார்த்திங்கன்னா மறக்காமல் நான் அந்த வீடியோ இது எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் லஞ்சு பாக்கெட் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எல்லாத்து மாதிரி தான் நமக்கு பார்த்திங்கன்னா போன் ஃபயர் தரும், கட்டானா தரும், அப்புறம் இந்த மெடிக்கிட்ஸு ஒரு மெடிக்கிட் எக்ஸ்ட்ரா தரும், ஜூஸ்லாம் தரும். ஸோ பார்த்திங்கன்னா சிஎஸ்க்கும் பிஆருக்கும் ஒரே பவர் தான். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தரும். க்ளூவால்லாம் இச்சாவே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தரும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா OB15 வரப்போகிற ஒரு அப்டேட். ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதேமாரி நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. OB15 அப்டேட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லிடுங்க. ஸோ பாய்.